ஹாய் ஹலோ மக்களே, நம்ம வந்துட்டு குக் வித் கோமாளியில் இருந்துட்டு நம்ம செஃப் வந்துட்டு புதுசாக வந்திருந்தாங்க. அது யாருன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். நம்ம மதவம் பட்டி ரெங்கராஜ் அவங்க தான் வீடியோ செஃபாக வந்திருந்தாங்க. சொல்லப்போனால் வளர்த்துது இன்னைக்கு என்னன்னு தெரில, பார்க்கலாம். அண்டு நம்ம தாமு அவங்க செஃபாக வந்திருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அவங்க யார் வந்திருக்காங்க, புதுசாக வெங்கடேஷுக்கு பதிலாக யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்துட்டு என்னன்னா, குக் வித் கோமாளி வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, இப்போ 5 பேர் தான் வந்திருக்காங்க. சொல்லப்போனால் 5 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை நான் தம்ப்லைனில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு அந்த 5 பேர் யாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு ஆள் இருக்காங்கப்பா. உங்களுக்கு யார் இதில் பிடிச்சிருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நான் வர அந்த வீடியோவில் யார் பிடிச்சிருக்கு எனக்கு அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்துட்டு அவங்க தெரிஞ்சவங்க தான். சொல்லப்போனால் நான் ஆல்ரெடி வீடியோலையும் சொல்லியிருந்திருப்பேன், எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் நான் இந்த சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம குக் வித் கோமாளியில் ஃபஸ்ட்டு அவங்க பேரை யார் பேரை நியமித்தாங்கன்னா, விஜய் டிவி கணேஷ் அவங்கள தான் நியமித்தாங்க. இவர் யாருன்னா கிட்டத்தட்ட படம் மூவிலாம் நடிச்சிருப்பாப்புல. இந்த என்ன மூவினா, ஆல்ரெடி நிறைய மூவி நடிச்சிருக்காப்புல. இப்போதைக்கு என்ன மூவி இருக்குதுன்னா, விஜய் டிவியில் வந்துட்டு நிகழ்ச்சி விஜய் டிவியில் அதிக ஷோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஜய் டிவிலேருந்து தான் சப்போஸ் வந்திருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க விஜய் டிவிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லப்போனால். அடுத்து வந்துட்டு நம்ம தலைவன் சாப்பாடு வெறித்தனமான இஃபான் அவர் தான் வந்திருக்காப்புல. சொல்லப்போனால் அவர் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் இப்போ கூட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு அவருக்கு. அண்ட் அவர் யாருன்னா இப்போ 2வதாக அவர் நியமிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ஆட் பண்ணியிருக்காங்க, போட்டியாளர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க 2 பேர்த்தையும். இஃபான் வந்துட்டு சொல்லப்போனால் அவங்க நல்ல வியூஸ் சொல்லப்போனால் யூடியூப் அதை பொறுத்த வரைக்கும் வேற லெவலு. இப்போ அவர் உள்ளே போயிட்டா எனக்கு என்ன டவுட்னா, அவர் உள்ளே போயிட்டா அவர் யூடியூப் சேனலை யார் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் பார்க்கலாம், கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிரியங்கா அக்காங்கும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் பிரியங்கா அக்காவை மட்டும் அக்கான்னு சொல்லுவேன். சொல்லப்போனால் பிரியங்கா அக்கா அப்படின்னு ஆல்ரெடி என் வாயில வந்துடும். அதனாலேயே அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் அவங்களும் இந்த சீசன் 5 வந்துட்டு சொல்லப்போனால் வராங்க. வெறித்தனமாக இருக்கும் அந்த அக்கா தான். சொல்லப்போனால் செம்ம ஜாலியாக காமெடியாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஏதாச்சும் விஜய் டிவியில் ஷோ நடந்துச்சுனாவே சொல்லப்போனால் அவங்க தான் மைக்கை பிடிச்சி ஜாலியாக பேசிட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். சொல்லப்போனால் விஜய் டிவி அந்த நிகழ்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிச்சி போயிடும் சொல்லப்போனால். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அப்படிங்கிறவங்க ஒரு மியூசிக் பிளேயர். அவர் சொல்லப்போனால் மியூசிக் பாட்டெலாம் சூப்பராக போடுவாப்புல. அவர் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ விட்டுருந்தாப்புல. என்னன்னா, ஆட்டோ போவோம், ஆட்டோவில் போகும்போது சொல்லப்போனால் அவங்க பாட்டு கேட்டு போவாங்க. சொல்லப்போனால் இவர் பாடின பாட்டை கேட்டு போவாங்க. அது சரியாக என்ன பாட்டுங்கிறது சரியாக ஞாபகம் இல்லை. அந்த பாட்டு கேட்டு போகும்போது இறங்கி வந்து அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கை கொடுத்து அவரும் இறங்கி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டோ டிரைவருக்கு தெரில. சொல்லப்போனால் இவர் தான் இந்த பாட்டை பாடினாரா அப்படிங்கிறது சத்தியமாக தெரில அவருக்கும். அதுக்கப்புறம் வந்து கையை கொடுத்து அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஹேக் பண்ணாப்புல. அது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லப்போனால். ஏன்னா அவர் வந்துட்டு கார்லேருந்து இறங்கி அவர் சாங் போட்டு சொல்லப்போனால் அந்த ஆட்டோக்காரன் சேர்ந்து பாடிக்கிட்டு போகிறாரு. இப்போ ஒரு பாட்டு ஓடுதுன்னா அதே பாடிக்கிட்டு போகிறது ஒரு செம்ம. அது ஒரு பார்க்கும்போதே ஒரு சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஆள் இறங்கி கையை கொடுத்துட்டு போகிறாரு, ஹக் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் சொல்லப்போனால். அண்ட் நம்ம 5வதா யாருன்னா சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம டெஸ்லாங்கும் போது என்ன தப்பாக நினைக்காதீங்க. சொல்லப்போனால் எனக்கு மேபி அப்படி தான் இன்ஸ்டாகிராமில் ரோல் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு சொல்லப்போனால். அதனால டெஸ்லா பேர் எடுத்தாலும். அப்போ திவ்யா துரைசாமி அப்படிங்கிறவங்க இதுக்குள்ளே வந்திருக்காங்க. சொல்லப்போனால் குக் வித் கோமாளியில் அவங்க வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் தோணுது. நீங்கள் எதோ அங்கே போயிடாதீங்க, இது நல்லா இருக்குன்னு சொன்னேன். குக் வித் கோமாளி நீங்கள் ஏதோ அந்த இது ஒன்று வளர்த்து விட்றாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம வசந்த் அப்படிங்கிறவங்க விஜய் டிவி சீரியல் அதிகமாக பாண்டியன் ஸ்டோரில் நடிச்சிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோரு முதல் சீசனில் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. பேர் வந்துட்டு சரவண விக்ரம் அப்படிங்கிறவங்களுக்கு செகண்ட் ஹாஃபா அப்படி நடிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் வசந்த் அவங்களும் வந்தாலும் சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் பாண்டியன் ஸ்டோர் வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பராக போச்சு சொல்லப்போனால். அதே மாதிரி இதுவும் போகும். பாய், அடுத்த சீசன் ஆரம்பிச்சுன்னு சந்திப்போம்.